அகிலம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். உலகத்தின் முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி ஜப்பானில் நாளை தொடக்கம். 5 மாதங்களுக்கு பின்பு நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கு. 90 நாடுகளைச் சேர்ந்த லட்சக்கணக்கானோர் பங்கேற்பு. இஸ்ரேலை தரைமட்டமாக்குவோம், ஈரான் ராணுவ தளபதியின் அறிவிப்பால் பதட்டம். ஐநா மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடர். உயர்மட்ட குழு ஒன்று ஜெனீவாவிற்கு பயணம். இந்தியாவின் இடிந்து விழுந்த சுரங்க பாதைக்குள் சிக்கிய 7 பேர். உக்ரைன் போர் 3 ஆண்டு நிறைவு. ரஷ்யா மீது புதிய தடைகளை அறிவிக்கும் பிரித்தானியா. வணிக வளாகத்தின் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்து, 6 பேர் பலி. நியூசிலாந்தில் ஒரே இரவில் 7 தேவாலயங்களில் தீ வைப்பு. தொடர்வன விரிவான செய்திகள். ஐநா சாசனத்தின் கீழ் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது இரு படைகளுக்கும் இடையே ஒத்துழைப்பை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சி திங்கட்கிழமை முதல் ஜப்பானில் நடைபெறுகிறது. இந்தியா ஜப்பான் கூட்டு ராணுவ பயிற்சியான தர்மா கார்டியன் இந்தியாவிலும் ஜப்பானிலும் மாற்று ஆண்டுகளில் நடத்தப்படும் வருடாந்திர நிகழ்வாகும். கடந்த ஆண்டு பிப்ரவரி மார்ச் மாதத்தில் ராஜஸ்தானில் இந்த நிகழ்வு நடந்தது. நடப்பு ஆண்டு கூட்டு ராணுவ பயிற்சியின் 6வது பதிப்பு ஜப்பானின் கிழக்கு புஜி ராணுவ பயிற்சி மையத்தில் பிப்ரவரி 24ஆம் தேதி முதல் மார்ச் 9ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. இதையொட்டி பெரும்பான்மையாக மெட்ராஸ் படைப்பிரிவைச் சேர்ந்த இந்திய ராணுவ வீரர்கள் 120 பேர் அடங்கிய குழு ஜப்பான் நாட்டுக்கு சனிக்கிழமை புறப்பட்டது. ஜப்பான் சார்பில் அந்நாட்டின் தரை பாதுகாப்பு படை இந்த பயிற்சியில் பங்கேற்கிறது. இதுகுறித்து பாதுகாப்பு அமைச்சகம் சனிக்கிழமை வெளியிட்ட அறிக்கையில், பிராந்திய பாதுகாப்பு, அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியா மற்றும் ஜப்பானின் பகிரப்பட்ட அர்ப்பணிப்பை இந்த ராணுவ பயிற்சி அடிக்கோடிட்டு காட்டுகிறது. மேலும் சுதந்திரமான மற்றும் அனைத்து தரப்பையும் உள்ளடக்கிய இந்திய பசிபிக் பிராந்தியம் என்ற இருநாட்டு பரஸ்பர நோக்கத்துக்கு இந்த பயிற்சி வலு சேர்க்கும் என்று தெரிவித்துள்ளது. படைகளின் செயல்பாட்டு மற்றும் போர் திறன்களை மேம்படுத்தவும், பயனுள்ள கூட்டு நடவடிக்கைகளுக்கு ஒத்துழைப்பை பலப்படுத்தவும் வடிவமைக்கப்பட்டுள்ள இந்த பயிற்சியில் உடல் தகுதி, கூட்டு திட்டமிடல் ஆகியவற்றில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. லெபனானில் 5 மாதங்களுக்கு பின்பு நடந்த ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவர் நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கு நிகழ்ச்சியில் 90 நாடுகளைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றனர். இஸ்ரேல் மீது கடந்த 2023ஆம் ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் அமைப்பு கொடூர தாக்குதல் நடத்தியது. இதில் இஸ்ரேல் கடுமையாக பாதிக்கப்பட்டதுடன் ஆயிரக்கணக்கானோர் கொல்லப்பட்டனர். நூற்றுக்கணக்கானோர் பழைய கைதிகளாகவும் பிடித்து செல்லப்பட்டனர். இதனைத் தொடர்ந்து காசா மீது இஸ்ரேல் போரில் ஈடுபட்டது. இஸ்ரேல் தாக்குதலில் 46,000க்கும் மேற்பட்ட பாலஸ்தீனியர்கள் பலியாகி இருக்கின்றனர். பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லா அமைப்பும் போரில் ஈடுபட்டது. லெபனான் நாட்டில் இருந்தபடி இஸ்ரேலை தாக்கியது. இதன் தொடர்ச்சியாக இஸ்ரேல் பதிலடி தாக்குதலில் ஈடுபட்டது. இதில் ஹிஸ்புல்லா அமைப்பின் தலைவரான ஹசன் நஸ்ரல்லாவை லெபனான் தலைநகர் பெய்ரூட்டில் வைத்து இஸ்ரேல் ராணுவம் கடந்த ஆண்டு செப்டம்பர் 27ஆம் தேதி குண்டுமழை பொழிந்து கொண்டது. இதில் 80க்கும் மேற்பட்ட குண்டுகள் பயன்படுத்தப்பட்டன. இந்த தாக்குதல் நடந்து பல மாதங்கள் ஆனாலும் பாதுகாப்பு காரணங்களுக்காகவே நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கு நடைபெறாமல் தள்ளி போய்க் கொண்டே இருந்தது. இந்த சூழலில் 5 மாதங்களுக்கு பின்னர் லெபனானில் உள்ள மிக பெரிய விளையாட்டு திடலில் நஸ்ரல்லாவின் இறுதி சடங்கு இன்று நடைபெற்றது. ஹிஸ்புல்லா கட்டுப்பாட்டுக்கு உட்பட்ட தெற்கு புறநகர் பகுதிகளில் கேமில்லே சாமவுன் விளையாட்டு நகர திடலில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. ஈரான் ஆதரவுடன் மத்திய கிழக்கு பகுதியில் 3 தசாப்தங்களாக சக்தி வாய்ந்த தலைவர்களில் ஒருவராக அறியப்பட்ட அவருடைய இறுதி சடங்கில் ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் என லட்சக்கணக்கானோர் கடும் குளிரிலும் நடந்தே நிகழ்ச்சி நடைபெறும் இடத்துக்கு சென்று கலந்து கொண்டனர். அவர்களின் கையில் ஹிஸ்புல்லா கொடிகளும் நஸ்ரல்லாவின் புகைப்படங்களும் காணப்பட்டன. 10 லட்சத்துக்கும் மேற்பட்டோர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றனர்.
இதற்காக 90 நாடுகளைச் சேர்ந்த மக்கள் லெபனானுக்கு வந்துள்ளனர். இது பற்றிய வீடியோ ஒன்றும் வெளிவந்துள்ளது. இதில் மையப்பகுதியில் விளையாட்டு திடல் இருக்க அதனை சுற்றியுள்ள தெருக்களில் இருந்து மக்கள் வரிசையாக நடந்து வரும் காட்சிகள் இடம்பெற்றுள்ளன. 50,000 பேர் பங்கேற்க கூடிய அந்த திடலில் மக்கள் அமர வசதியாக கூடுதல் இடங்களை ஹிஸ்புல்லா அமைப்பாளர்கள் செய்திருந்தனர். அந்த பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு இருந்ததும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேல் நகரங்களை சரியான நேரத்தில் தரைமட்டமாக்குவோம் என ஈரான் ராணுவமான புரட்சிகர படையின் தளபதி இப்ராஹிம் ஜெபாரி தெரிவித்துள்ளமை மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் போர் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஈரான் ராணுவமான புரட்சிகர படையின் தளபதி இப்ராஹிம் ஜெபாரி ஆபரேஷன் ட்ரூ பிராமிஸ் 3 என்ற பெயரில் இஸ்ரேலுக்கு எதிராக தாக்குதல் நடவடிக்கையில் இறங்கவுள்ளதாக அறிவித்துள்ளார். இந்த நடவடிக்கை சரியான நேரத்தில் துல்லியமாக இஸ்ரேலை அளிக்கும் டெல் அவீவ் மற்றும் ஹைஃபா நகரங்களை தரைமட்டமாக்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார். இதற்கு பதிலடி தந்துள்ள இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சர் கிடியோன் சார், நம்மை அழிப்பதே தன் குறிக்கோள் என்று எதிரி கூறினால் அதை நம்ப வேண்டும் என்பதை யூத மக்களாகிய நாம் வரலாற்றில் இருந்து கற்றுள்ளோம். நாங்கள் பதிலடி தர தயாராக உள்ளோம் என்றார். இரு நாட்டு தலைவர்களிடையே ஏற்பட்டுள்ள வார்த்தை போர் மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் மீண்டும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 58வது கூட்டத்தொடர் நாளை ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில் வெளிவிவகார அமைச்சர் விஜயகேர தலைமையிலான உயர்மட்ட குழு ஒன்று இன்றைய தினம் ஜெனீவா பயணமாக உள்ளது. இலங்கைக்கு எதிரான போர்க்குற்றச்சாட்டுகள் குறித்த விசேட அறிக்கை ஒன்று ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் வெளிவிவகார அமைச்சு தகவல்கள் குறிப்பிட்டுள்ளன. எதிர்வரும் 28ஆம் தேதி வரை மனித உரிமை பேரவையின் அமர்வுகளில் அமைச்சர் விஜயகேர தலைமையிலான குழு கலந்து கொள்ள உள்ளது. இறுதிக்கட்ட போரில் இடம்பெற்றதாக கூறப்படும் மனித உரிமை மீறல் குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளிக்கும் வகையில் அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அரசாங்கத்தின் நிலைப்பாட்டை சர்வதேச மட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கு இந்த அறிக்கை அமையும் எனவும் வெளிவிவகார அமைச்சின் தகவல்கள் தெரிவித்துள்ளன. இந்தியாவின் தெலுங்கானா நாகர்கர்னூல் மாவட்டத்தில் சுரங்கப்பாதையின் ஒரு பகுதி நேற்றைய தினம் இடிந்து விழுந்ததில் குறைந்தது 7 பேர் சிக்கியிருக்கலாம் என்று அந்நாட்டு ஊடகங்கள் தகவல் தெரிவித்துள்ளன. ஸ்ரீசைலம் நீர்த்தேக்கத்துக்கு அருகில் சுரங்கப்பாதையிலே இந்த அனர்த்தம் நிகழ்ந்துள்ளது. இதனையடுத்து நீர்ப்பாசன திட்டத்தை மேற்கொண்ட நிறுவனம் ஒன்றின் 2 மீட்புக் குழுக்கள் நிலைமையை மதிப்பிடுவதற்காக சுரங்கப்பாதைக்குள் சென்றுள்ளதாகவும் அந்நாட்டு போலீசார் தெரிவித்துள்ளனர். எனினும் அந்த குழுவின் அறிக்கை இன்னும் வெளியாகவில்லை. சம்பவத்தின் போது 50 தொழிலாளர்கள் அந்த சுரங்கத்துக்குள் இருந்தனர். எனினும் சுமார் 43 பேர் பாதுகாப்பாக வெளியே வந்துள்ளனர். இந்த நிலையில் சம்பவத்தை அடுத்து மாநில அரசாங்கம் மற்றும் மத்திய அரசாங்கங்கள் மீது குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீது ரஷ்யா மேற்கொண்டுள்ள போர் 3 ஆண்டுகளை கடந்துள்ள நிலையில் பிரித்தானியா ரஷ்யாவுக்கு எதிராக புதிய தடைகளை அறிவிக்க உள்ளது. வெளிநாட்டு செயலாளர் டேவிட் லாமி தொடர்பாக புதிய மிகப்பெரிய பொருளாதார தடைகளை அறிவிக்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். இந்த தடைகள் ரஷ்யாவின் வருவாயை பாதிக்கவும் அதன் இராணுவத்தின் செயல்பாடுகளை தளர்த்தவும் உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். உக்ரைனின் பாதுகாப்பிற்கும் நீடித்த சமாதானத்திற்கும் அமெரிக்கா மற்றும் ஐரோப்பிய பங்காளிகளுடன் சேர்ந்து பிரித்தானியா தொடர்ந்து பணியாற்றும் என உறுதியளித்துள்ளது. அத்துடன் பிரித்தானிய அரசு ஆண்டுதோறும் $3 பில்லியன் மதிப்பிலான இராணுவ உதவி வழங்கி உக்ரைன் வலுவாக இருக்க உதவும் எனவும் சமாதானத்தை ஏற்படுத்த அவசியம் எனில் பிரித்தானிய இராணுவ படைகள் அமைதிக்காக அனுப்பப்படும் எனவும் அவர் கூறினார். புடினின் தாக்குதலை மிரட்டலாக காணும் ஐரோப்பிய நாடுகள் உக்ரைனை மேலும் ஆதரிக்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தினார். இந்த போர் உலகளாவிய பொருளாதாரத்திற்கும் பிரித்தானிய மக்கள் வாழ்க்கைக்கும் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் லாமி குறிப்பிட்டுள்ளார். தென் அமெரிக்காவில் அமைந்துள்ள நாடு பெரு. அந்நாட்டின் லா லிபரேட்டர் மாகாணத்தில் வணிக வளாகம் உள்ளது. இந்த வணிக வளாகத்தின் மேற்கூரை நேற்று இரவு இடிந்து விழுந்தது. இந்த விபத்தில் 6 பேர் உயிரிழந்தனர். மேலும் 78 பேர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த மீட்பு குழுவினர் படுகாயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். நியூசிலாந்து ஒரே இரவில் 7 தேவாலயங்களுக்கு தீ வைப்பு தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த தாக்குதலின் போது தலைநகர்
வெலிங்டனுக்கு வடக்கே உள்ள மாஸ்டர்டன் நகரத்தில் உள்ள 4 தேவாலயங்கள் பாரிய சேதமடைந்துள்ளதாகவும் நியூசிலாந்து அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். அதே நேரத்தில் மேலும் 3 தேவாலய கட்டிடங்கள் தாக்குதல்காரர்களால் தாக்கப்பட்டுள்ளன. எனினும் அவை தீப்பிடிக்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். வைரரபா பகுதி முழுவதும் உள்ள மீட்புக் குழுவினர் இணைந்து தீயை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எபிபானியின் அங்கிலிக்கன் தேவாலயம், மாஸ்டர்டன் புனித பேட்ரிக் கத்தோலிக்க தேவாலயம், பாப்டிஸ்ட் தேவாலயம் மற்றும் எக்விஃபர்ஸ் தேவாலயம் ஆகிய தேவாலயங்களே இவ்வாறு தாக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன. இத்துடன் அகில மீடியாவின் இன்றைய உலக முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் மீடியாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.